ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை மாமியாரை திட்டிய மருமகள், ஆனால் மாமியார் விட்டு கொடுக்கவில்லை. கொஞ்சமாய் எண்ணெய் தேய்த்து நீண்ட ஜடையை பின்னலிட்டு கொண்டாள் மஹமூதா. பெரிய பைகளுடன் உள்ளே நுழைந்த மெஹரூனுக்கு வேர்த்து போய் இருந்தது. முந்தானையை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டே பார்வையை உள்ளே அனுப்பி வைத்த மனிதர்கள் தென்படுகிறார்களா என விலாவத் தொடங்க, எங்கிருந்தோ பேத்தி தண்ணீர் குவளையுடன் வர மனசு நீரை குடிக்காமலேயே குளிர்ந்து போனது. என் கல்பே நிறையுது, உனக்கு இருக்கு இந்த பவிசு, உன் அம்மாக்காரிக்கு இருக்கான்னு பாரு. தூணில் சாய்ந்து காலை நீட்டிக்கொண்டே வந்த தண்ணீரை தொண்டை குழியில் சரித்தார் மெஹரூன். காதை கூடத்தில் செலுத்தி இருந்த மஹமூதாவுக்கு கோபத்துக்கு பதில் சின்னதாய் சிரிப்புதான் முளைத்து கொண்டது. அன்பிற்கு புன்னகை மட்டும் அடையாளமல்ல. என்னம்மா, ரேஷன்ல எல்லாம் இருந்துதா என கேட்டபடியே கைலியை இறக்கி விட்டு கொண்டு முன்னே அமர்ந்த மகனை கண்கள் ஒரு நொடி வாஞ்சனையாய் வருடினாலும் மறுநொடி வார்த்தைகள் எப்பதும் போல் எடுப்பாக துடிப்பாக வந்து விழுந்தது. எல்லாம் இருந்தது, சந்தோஷமும் நிம்மதியும் தவிர. அதெல்லாம் எடை போட முடியாதாம். அலுப்பாக சொன்னாலும் களிப்பாக சொன்ன அம்மாவின் முகத்தை சின்ன நிறைவோடு ஆராய்ந்தான் பஷீர். ஆட்காட்டில் ஒரு பிரியாணி கடையில் மாஸ்டர் வேலை. தினப்படி வருமானம் 500க்கு மேல் வந்தது. ஆனாலும் அத்தனையும் வாழ்க்கை பாட்டுக்கு வத்தை பாட்டுக்குமே சரியாக இருந்தது. கடலை சுண்ட வித்த கஷாயம் காய்ச்சும் ஆக பெரிய சிரமம்தான் வாழ்க்கைக்கும் வசதிக்குமான தூரத்தை தொடுவதில். அந்த தூரத்தை தொடாமலேயே முடிந்து போன பலருடைய வரலாறுகள் சட்டை பையில் பத்திரமாக இருக்கின்றன. நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேனே, நீ ஏமா சிரமப்படுற? கேட்ட மகனை மறுபடியும் வாஞ்சனையாய் பார்த்தார் மெஹனூர். இருக்கட்டும் அவனே, ராத்திரி பிரியாணி கடையில் வேலையை முடிச்சுட்டு வந்து 4 மணிக்கு தான் படுத்தேன். மறுபடியும் இன்னைக்கு போகணுமில்ல, அதுக்குள்ளே உன்னை எழுப்பாட்டி தான் என்ன? அதான் நானே போயிட்டேன். நான் வரேன்னு சொன்னேன், அதுக்கும் வேண்டாம்ட்டாக. மஹமூதா முக்காட்டை சரி செய்தபடி சொல்ல மெஹரூன் முறைத்த முறையில் கொஞ்சம் நடுக்கமாய்த்தான் இருந்தது. அதென்ன, வயசு குமரி எங்கே வேணா வர்றேன்னு சொல்கிறது? நான் ஒன்றும் வயசு குமரியெல்லாம் இல்லை, 7 வயசு பிள்ளை கையில் இருக்கு. இருந்துட்டா மட்டும் நீ பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ? போய் ஆத்தா வீட்டுக்கு கிளம்புற சோழியை பாரு. என்னத்தை சமைச்சு வச்சிருக்க? சதா அடுப்பில் வேகிறவனுக்கு தயிரை தாளித்து வச்சியா? காரம் அதிகமாக சேர்த்தாம பச்சை மிளகா கிள்ளி போட்டு தானே செஞ்சுருக்க. நேற்று இதையே தான் சொல்லியிருந்தார் மெஹரூன். நாளைக்கும் இதையே தான் சொல்ல போகிறார் என்பது மஹமூதாவுக்கு நன்றாகவே தெரிந்ததால் தலையை குலுக்கியபடி உள்ளே நகர சுமையின் கணமும் மூப்பின் கணமும் சேர்ந்து லேசாய் தடுமாற வைக்க சுவரில் சாய்ந்து கொண்டார் மெஹரூன். முடியலை இல்ல, ஏமா அவளைத்தான் கூட்டிட்டு போயிருக்கிறது என்றான் பஷீர். திறந்து பார்த்த கண்களில் ஏதோ ஒரு கவலை அப்பி கிடந்தது. இல்லத்தா, யோசிச்சு பாரேன், அவ கூட பிறந்தவங்களை புருஷ மக்கா நல்லா வச்சிருக்கானுவ, எந்த குறையும் இல்லாமல். நம்ம நேரம் நம்மளால் அம்பிட்டு முடியலைனாலும் அளக்கழிச்சு எதுக்கு நோகடிக்கணும்? வேகாத வெயில் பாவம் எதுக்கு நடந்து சிரமப்பட? மெல்லிய குரலில் சொன்னாலும் உள்ளுக்குள் துல்லியமாக கேட்டது மஹமூதாவுக்கு. மென்மையாக சிரித்து கொண்டாள். சிரிக்கும் பொழுதே கண்கள் ஏனோ கலங்கியது. வேலையை முடித்து வெளியே வந்தாள். புர்கா அணிந்து தலையில் முக்காட்டை ஒதுக்கி கொண்டாள். கிளம்பிட்டியா? பாபுவை இட்டுனா போகிறேன் என்றான் பஷீர். வேணாம், அடுத்த முறை பார்த்துக்கலாம். மெஹரூன் குரல் கண்டிப்பாய் வந்தது. எங்கே போனாலும் என் பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு போக எனக்கு அனுமதி இல்லையா? ஆதங்கமாய் வார்த்தைகள் தொண்டையிலிருந்து வெடித்து கொண்டு வர முகம் பார்க்காமல் வாசலை வெறித்து கொண்டு பேசிய மருமகளை தீர்க்கமாக பார்த்தார் மெஹரூன். பாப்பு, இந்த மல்லாட்ட உள்ளே போய் உரிச்சு தின்னு என பேத்தி கையில் பையுக்குள் இருந்து எதையோ எடுத்து கொடுத்தார் மெஹரூன். ஏதோ வேகத்தில் ஒரு வார்த்தை விசிறி விட்டாலும் மஹமூதாவுக்கு உள்ளுக்குள் கிளி பிடித்து கொண்டது. பக்கத்தில் வந்து இடுப்பில் கை ஊன்றி தீக்கங்கு போன்ற கண்களால் உற்று பார்க்க லேசாய் மிடறு விளங்கினாள் மஹமூதா. நீ உன் அத்தா அம்மாவை பார்க்க போக சொல்ல யாரும் உன்னை பாப்புவை கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லல. இன்னைக்கு உங்கள் ராணிப்பேட்டை அக்கா, வாலஜா அக்கா எல்லாரும் வர்றாங்க இல்ல? அவங்க எல்லாம் பெரிய ஆள், நல்லா செழிப்பாக வருவாங்க. அதை பார்த்தா குழந்தை ஏங்கி போயிடாதா?
உங்கள் பெரிய அக்கா வீட்டுக்காரன் துபாய் போய் சம்பாதிச்சு வந்ததில் எல்லாருக்கும் விருந்து வேற வைக்க போகிறான். இதில் எத்தனை ஆடம்பரம் காட்டுவாங்க. அவங்க துணிமணியும் பவிசும் பார்த்தா பச்சை மண்ணு கேட்காதா? அங்கே போனால் பிள்ளை மனசு சுணுங்கி போகாதா? வசதிக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தூரம் புரிகிற வரைக்கும் இது மாதிரியான இடங்களுக்கு லேப்பு சூப்பாக போயிட்டு வந்தா போதும். அதை ஒரு தரம் சொன்னால் புரிஞ்சுக்கிடணும். வாயுக்கும் மூளைக்கும் தூரம் அதிகங்கிற மாதிரி பேசக்கூடாது. அங்கே போய் கண்டுட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு பச்சை மண்ணு ஏக்கப்பட்டா நம்ம என்னத்தை பண்ணுறது என கண்டிப்பான குரலில் சொல்ல மஹமூதாவின் தலை தன்னால் மேலும் கீழுமாய் ஆடியது. ஆமாம், நியாயம்தான். வியாசர்பாடியிலிருந்து பெரிய அக்கா வசதிக்கும் மனப்புக்கும் குறையில்லாமல் இருந்தால் மற்ற 2 பேருக்குமே எந்த குறையும் இல்லை. வசதி வாய்ப்பில் முந்திக்கும் முழங்காலுக்கும் போதாத வாழ்க்கை மஹமூதாவுக்கு மட்டும்தான். மஹமூதாவை நிக்கா பண்ணும்போது ஆட்காட்டு ரோட்டில் கடை வைத்து இருந்தான் பஷீர். காசு காய்ப்பாய் காய்த்தது. எல்லாம் 3 வருடத்தில் முடிந்து போனது. ரோடு போட அரசாங்கம் கடையை எடுத்துக்கொள்ள இடத்தோடு சேர்த்து பொழப்பும் போக இடத்தை விற்ற காசில் வேற இடத்தில் கடை போடவும் அத்தனையும் நஷ்டத்தில் வந்து தன்னை நிறுத்தி கொண்டான். 3 பேரை வேலைக்கு வைத்து தொழில் நடத்தியவன் இன்று அவனை வேறு இடத்தில் கொண்டு போய் வேலைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆமாம், ராத்திரிக்குள்ளே வந்துடுவதானே? ராத்திரி தங்குற வேலையெல்லாம் வேணாம், கிளம்பி வந்துடு. கிளம்புறதுக்கு முன்னாடி பஷீருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. அவன் உன்னை பஸ் ஸ்டாண்டில் வந்து கூப்பிட்டுப்பான். ஆவட்டும் மாமி. எதுவும் சொன்னால் கூனிக்க வேண்டாம். உதவி கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் மட்டும் பாரு, இல்லாட்டி வந்துக்கிட்டே இரு. எங்கேயும் உன்னை குறைச்சிக்கிட வேண்டாம். ஆமாம், வெறுங்கையோட போகாத. பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கிட்டு போ. அது எதுக்கு மாமி? அங்கே என்ன குறைனா தான் வாங்கிட்டு போகணுமா? நாம் யாருக்கும் குறைஞ்சவக இல்லைன்னு காட்ட வாங்கிட்டு போகணும். பஷீரு, தித்திப்பு வாங்கி தந்து அவளை பஸ் ஏற்றி விட்டுட்டு போப்பா. மெஹரூன் சொன்னதும் பஷீர் சத்தை மாற்றி கொண்டு உள்ளே வர அவரின் அதிகாரத்தில் லேசான எரிச்சலோடு முகம் சுணங்கி கொண்டே திரும்பி நின்றாள் மெஹரூன். பக்கத்தில் வந்த மெஹரூன் சுருக்கு பையை பிரித்து கசங்கி போன 200 ரூபாய் தாளை எடுத்து நீட்ட என்ன என்று தெரியாமல் மஹமூதா முகம் பார்த்தபடியே நின்றாள். எதுக்கு மாமி இதெல்லாம்? என்கிட்ட தான் பஸ்ஸுக்கு காசு இருக்குதே. கிடக்கட்டும், நீ மவராசிதான். உன் கையில் இருந்தா என்கிட்ட வாங்க மாட்டியா? வச்சுக்கிடு. எதுக்கும் எதுனா அவசரம்னா உதவும் இல்லை. அழுக்கெரிய ரூபாய் தாளை தந்துவிட்டு நகர்ந்தார் மெஹரூன். வியாசர்பாடி மச்சான் துபாயில் வேலை செய்து காசு பார்த்து நல்ல விசாலமான வீட்டை கட்டியிருந்தார். 2 மெத்தை வைத்து கட்டியிருந்தார். பிரியாணி ஆளை அசர வைத்து கொண்டிருந்தது. 3 அக்காக்களின் பிள்ளைகளும் பளபளப்பாய் உடுத்தி கொண்டு ஓடியாடி கொண்டிருப்பதை பார்த்த பொழுது மனசு பாப்புவை தொட்டு மீட்டது. முச்சந்திலேயே மூக்கு நறுமணத்தில் நனைய பாப்புவை அழைத்து வர விடவில்லையே என மாமியை மனசுக்குள் திட்டிக்கொண்டே தீர்த்தாள். இவள் நீட்டிய தித்திப்பை வாங்கி செல்பில் வைத்தார்கள். அதை எடுத்து தின்பார்களா என்ற கேள்வி இப்போது மஹமூதாவுக்கு தோன்றத்தான் செய்தது. உன் மாமியார்காரி புருஷன் யாரையுமே காணுமே. வர வர பிள்ளைய கூட விட மாட்டேங்கிறா அந்த கொடுஞ்சூர் கிழவி. அப்படியெல்லாம் இல்லை, அவர் காலையில் தான் வேலையில் இருந்து வந்தார். பாப்புக்கு 2 நாளாக தடும்னா சிரமமாக இருக்கு. அதான் அவளை வச்சுக்கிட்டு மாமி வீட்டிலே இருந்துட்டாக என்றாள் சன்னமான குரலில். அதற்கு மேல் யாரும் பெருசாய் விசாரிக்கவில்லை. அக்காமார்கள் 3 பேரும் ஆடியோடி அங்குமிங்கும் அலைய ஓரமாய் கிடந்த நாட்களில் அமர்ந்து கொண்டாள் மஹமூதா. கிலோவுக்கு எம்புட்டு என பிரியாணி செய்பவர் அருகில் சென்று விசாரித்து பேசி கொண்டிருந்தாள். இப்படி தனியாக பிரியாணி செய்ய போனால் ஓரளவு காசு பார்க்கலாம் தான். வத்தை பாட்டு நினைவுக்கு வந்தது. 1000 இருந்தாலும் பஷீர் கைமணம் இவங்களுக்கெல்லாம் வராது. என்ன தொழில் பாசமாக்கும் என உம்மா பக்கத்தில் வந்து கேட்க அக்காக்கள் எல்லாம் சிரித்து கொண்டார்கள். மெத்தை வீட்டை பார்க்கையில் மனசுக்குள் சின்னதாய் ஏக்கம் எட்டி பார்த்தது. ஆட்காட்டு வீட்டை கொஞ்சம் மறத்து பார்க்கணும் என மனசுக்குள் கணக்கு போட்டு கொண்டாள். அது சரி, முன்கை நீண்டால் தானே முழங்கை நீளும். வருமானத்துக்கே வழியில்லாத வாழ்க்கையில் பகுமானத்துக்கு எங்கே போக என மஹமூதா தனக்குள்ளே பேசிக்கொண்டாள். நார்கட்டிலை வாசலில் போட அத்தனை பேரும் சுற்றி மொய்த்து கொண்டார்கள். மஹமூதாவுக்கு உள்ளுக்குள் சின்னதாக சஞ்சலமாக இருந்தது. எப்படி கேட்பது என்று.
வாப்பா டிப்பர் கடையிலிருந்து ஓய்வு பெற்ற பொழுது முதலாளி மஸ்தான் பாய் தந்த தொகை கணிசமாக அவரிடம் இருந்தது. அதிலிருந்து ஒரு 1,00,000 ரூபாய் சின்னதாய் கொடுத்தால் இடம் பார்த்து கடை போட்டு கொள்ளலாம். இவர்களும் 4 பேரை போல கொஞ்சம் உயிர் பிடித்து கொள்ளலாம். கொஞ்சமாய் திக்கு திசை பார்த்து விஷயத்தை சொல்லி முடித்தாள். அத்தனை பேர் கண்களிலும் காசு என்றதும் கொஞ்சம் கூட அனுசரணையே இல்லை. இதுக்குத்தான் உன்னைய மட்டும் அனுப்பிட்டு அவங்க முகம் அத்து அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டாங்களாக்கும். உம்மா இளப்பமாய் கேட்க விளக்கம் சொல்ல பிரியமில்லாமல் அமர்ந்திருந்தாள். எங்க வீட்டுல எல்லாம் முன்னேறினாக, யார் கையை யார் முறிச்சா? எத்தனை நாளைக்கு கட்டுச்சோறு பசியை போக்கும் என்றால் மூத்த அக்கா. கொடுத்து பழகினா அடுத்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம நினைப்பு தான் வரும். அந்த மனுஷன் ஒரு விளங்காத மனுஷன். கல்யாணம் கட்டின நாள் தொட்டு செழிப்பே இல்லை. இதை கொடுத்துட்டா மட்டும் முன்னேறிட போறாராக்கும். இது இன்னொரு அக்காவின் பேச்சு. அது சரி, நாம எதுக்கு பேசிக்கிட்டு? இதை அத்தா கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு கிடைச்ச காசு. அவரே என்ன செய்யணும்னு முடிவெடுக்கட்டும். நான் எல்லாம் இப்படி கூசாம வந்து கேட்க மாட்டேன். உங்க மச்சானும் அப்படித்தான். ஆனா என்ன செய்ய, நம்ம மகமூதா தான் பாவம் என்று இன்னொரு அக்கா சொல்ல நிஜமாலுமே மகமூதாவுக்கு அழுகை வந்தது. அதற்குள் வாசலில் யாரோ வர இவளுடைய கேள்வியை கிடப்பில் போட்டுவிட்டு அத்தனை பேரும் எழுந்து செல்ல அமைதியாக அங்கேயே ஆணி அடித்தது போல் அமர்ந்திருந்தாள். இப்பொழுது அந்த இடம் அவளுக்கு ரொம்பவே அந்நியமாய் தெரிந்தது. அந்த சூழல் பிரியாணியின் பிசுபிசுத்த மனம் நாசியில் புகுந்து அவளுக்கு பூசியது. வேலை முடித்து கொண்டு ஆம்பூர் பிரியாணிக்காரர் கிளம்ப வெள்ளை பைக்குள் பிரியாணிக்கு இடையிலே சுத்தி வைக்கப்பட்டிருந்த தித்திப்புகள் துருத்தி கொண்டு அடையாளம் காட்ட ஒரு கணம் அவளின் கண்கள் குளமாகியே போனது. காசில்லாதவன் தரும் இனிப்பு அவர்களுக்கெல்லாம் கசக்கத்தான் செய்யும் என்று அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது. வருமானத்துக்கு வழி தேடி வந்தவள் அந்த நிமிஷம் தன்மானத்துக்கு நிகரானது எதுவுமில்லை என உணரவே கிளம்ப ரெடியாகிவிட்டாள். உடனே இரு மகமூதா போலாம். இல்லை உம்மா, நான் போறேன். இரு பிரியாணி கட்டுத்தரேன், பாப்புவுக்கு கொண்டு போய் கொடு. அதெல்லாம் வேண்டாம், அவ அத்தாதான் நித்தமும் எடுத்துட்டு தானே வராரு. புர்காவை அணிந்து கொண்டு முக்காட்டை சரி செய்து கொண்டாள். அனிச்சையாய் கண்கள் அலமாரியை தொட அதை சரி புரிந்து கொண்ட உம்மா சங்கடமாய் சொன்னார். உள்ளே எடுத்து வச்சிருப்பாங்க மகமோ. காசு கேட்டியே, எதுவும் முடிவு பண்ணாம போறியே. உங்க அத்தா வரட்டும் பேசலாம். முடிவு பண்ணிட்டேம்மா, காசெல்லாம் எனக்கு வேண்டாம். அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான் நிறையவே. தெருவில் இறங்கி திரும்பி பார்க்காமல் நடந்தாள். தாயும் மகளும் என்றாலும் வாயும் வயிறும் வேறுதானே. சும்மாவா சொன்னார்கள் முன்னோர்கள்? ஏனோ இந்த 2 மணி நேரத்து பயணத்தை 2 நொடிகளில் கடந்து சிடுசிடுக்கும் மாமியின் முன்னால் நிற்க வேண்டும் என்று மனசு துடியாய் துடித்தது. அங்கே அதிகாரத்தில் இருந்த அன்பும் இங்கே அன்பில் இருந்த அலட்சியமும் ஒரு சேர புரிய உள்ளத்தில் ஒரு உருவமில்லாத பேரன்பு உருவாகி கொண்டது. அந்த அதிகாரத்தின் மீது பேரன்பின் முகங்கள் எல்லாம் குளிராக மட்டும் இருக்க வேண்டியது இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள் அந்த நொடி. சில நேரம் அவை இதமான கதகதப்பாகவும் இருக்கிறது. செம்மண்ணை சுட்டு செங்கல்லாக்கும் நெருப்பின் பொறுப்பின் மீது மரியாதை வந்தது. பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். நடத்துனர் வந்து பயணச்சீட்டை வாங்க சொல்லி கை நீட்ட பர்ஸை திறந்தாள். முட்டிக்கொண்டு அழுக்கு 200 ரூபாய் தாள் எட்டி பார்த்தது. வீட்டிற்கு வந்தவள் மாமியாரிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி அழுக ஆரம்பித்தாள். மாமியாருடன் சேர்ந்து அடுத்த 1 வருடத்தில் கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பித்தார்கள். சிறுக சிறுக காசை சேர்த்தி தனியாக ஆர்டர் எடுத்து வீட்டில் வைத்தே சமைத்து கொடுக்கவும் அவளின் சொந்தக்காரர்கள் முன்னாடி முன்னேறி செல்ல ஆரம்பித்தார்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.